அப்போஸ்தலர் நடபடிகள் 18ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், பவுல் அநேக நாள் அங்கே தரித்திருந்த பின்பு சகோதரரிடத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டு தனக்கு ஒரு பிரார்த்தனை உண்டாயிருந்தபடியால் கெங்கரியா பட்டணத்தில் தலைச்சவரம் பண்ணிக்கொண்டு சீரியா தேசத்துக்கு போக கப்பல் ஏறினான். பிரிஸ்கில்லாளும் ஆக்கில்லாவும் அவனுடனே கூட போனார்கள் என்று வாசிக்க. இந்த ஆக்கில்லா பிரிஸ்கில்லா என்ற இந்த குடும்பம், இந்த ஜோடியை பார்ப்பீங்களானா, இந்த பரிசுத்த வேதாகமத்தில் 6 முறை அவர்களுடைய ஜோடி பெயர் இருக்கிறது. இந்த 6 முறை அவர்களுடைய பெயர் பயன்படுத்தப்பட்டுள்ள முதலாவது சந்தர்ப்பம் தான் இப்போ நம்ம வாசித்தோம். பிரிஸ்கில்லா, ஆக்கில்லா. இவர்களிடத்திலே நாம் கவனிக்கக்கூடிய ஒரு முக்கியமான அம்சம் என்னவென்றால், இந்த 6 முறை இவர்களுடைய பெயர் எங்கெல்லாம் வேதத்தில் இருக்கோ அதில் எல்லாமே இவங்க 2 பேராக தான் அவங்க அறிமுகப்படுத்தப்படுறாங்க. ஒரு முறை ஆகிலும் ஆக்கில்லாவை தனியாகவும் மனைவி பிரிஸ்கில்லாவை தனியாகவும் வேதம் குறிப்பிடாம both of them appeared together. அவருடைய 2 பெயர்களும் ஒரே சமயத்தில் அது நமக்கு கொண்டு வரப்படுகிறது. இது ஏதோ ஒரு செய்தியை நமக்கு சொல்லுகிறது. என்ன செய்தி தெரியுமா? இவங்க எங்கே போனாலும் சரி, எதை செய்தாலும் சரி, 2 பேரும் எப்படி இருந்தாங்க? சேர்ந்தே இருந்தாங்க. நிறைய பேர் உஷாராக இருக்கீங்க, நல்லா கேட்டு நல்லா பழகிட்டீங்கன்னு. 2 பேரும் சேர்ந்தே பயணித்திருக்கிறாங்க, சேர்ந்து வாழ்ந்திருக்கிறாங்க, சேர்ந்து தங்கள் வாழ்க்கையை ஒருமித்து நடத்தியிருக்காங்க. இது ஒரு பெரிய பாடம். பாஸ்டர் மனைவியையும் கணவனையும் திருமண நாளில் சேர்த்து வைக்கிறது ஒரு பக்கம் இருக்கு. ஆனால் அதுக்கப்புறமா ஒன்றா சேர்ந்து இருக்கிறத அடிக்கடி பார்க்க முடியல. பிரதர்கிட்ட கேட்க மாட்டேங்க, எங்கே பிரதர் மனைவி எங்கே? அவங்க அவ்வளோதான், அதுக்கப்புறமா நம்ம தான் ஃபில் பண்ணிக்கணும். அவர் எங்கே போனார்? அவர் வருவார், எப்பயாவது வருவார். அவர் எப்போ வருவார்னு நமக்கு தெரியாது, இப்படி தான் சொல்லுவாங்க. ஆனால் இந்த ஆக்கில்லா பிரிஸ்கில்லாவை பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் ஜோடியாக தான் பார்க்கணும். ஒன்றாக பயணிப்பாங்க, ஒன்றாக இருக்கிறதுல ஒரு மகிழ்ச்சி. சில பேருக்கு திருமணம் பண்ணணும்னு ஆத்திரம் இருக்குது, பயங்கர அவசரம், கல்யாணம் பண்ணி ஆகணும் அப்படின்றது வாழ்க்கையினுடைய பெரிய லட்சியமாக நினச்சி கல்யாணம் பண்ணுறாங்க. ஆனால் கல்யாணம் பண்ண பிறகு 2 பேரும் ஒன்றா இருக்கவே மாட்டாங்க. இவர் இவங்க தான் மனைவின்னு அறிமுகம் பண்ணுறதுக்கு இவருக்கு அவ்வளோ கூச்சமாயிரும். அந்தம்மாக்கு இவர் தான் என் புருஷன்னு சொல்லி அறிமுகம் பண்ணுறதுக்கு அந்தம்மாவுக்கு ஒரே கூச்சம். 2 பேரும் ஒன்றா இருக்கவே மாட்டாங்க, ஒன்றாக தென்படவே மாட்டாங்க. இதில் ஒரு நல்ல பாடம் நம்ம படிக்கிறோம். கல்யாணம் எதுக்கு பண்ணுறோம், எதுக்கு குடும்பம் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா, தனித்தனியாக பிரிஞ்சு இருக்கிறதுக்கு இல்லை. அவர்கள் இருவரும் இருவராக இராமல் எப்படி இருப்பாங்க? ஒருவராக இருப்பார்கள் என்று வேதம் சொல்லுது இல்லையா? அவர்கள் ஒரே மாம்சமாக இருப்பார்கள். கணவன் மனைவி ஒருவரோடு ஒருவர் சேர்ந்து இருப்பது, சேர்ந்து பயணிப்பது, சேர்ந்து சாப்பிடுவது, சேர்ந்து வெளியே செல்வது, சேர்ந்து ஊழியம் செய்கிறது, இதிலெல்லாம் ரொம்ப ஆசைப்படணும். அல்லேலூயா. என்ன சத்தம் வர மாட்டேங்குது? திருப்பி இன்னொரு முறை சேர்த்து வைக்கணும் போல இருக்கு நிறைய பேர். என்ன சோர்ந்து போகாமல் கணவன் மனைவியை என்ன பண்ணணும்னா சேர்ந்து இருக்க பழகணும், விரும்பணும். பாருங்க, மனைவியை எங்கேயாவது வெளியே போகும்போது நீ வா அப்படின்னு கூப்பிடுறதுல கணவனுக்கு என்ன இருக்கணும்? சந்தோஷம் இருக்கணும். நீ இங்கேயே கடை, நீ வராத அப்படி சொல்லக்கூடாது. அது மாதிரி சில பேர், ஏங்க நான் வரேன், நீ எல்லாம் வரவேணா, நான் மட்டும் போயிட்டு வரேன், நீ இங்கே இரு. ஏதோ நீங்கள் வாழ்க்கை ஆராய்ச்சி பண்ண போறீங்கன்னா தனியாக போயிட்டு வாங்க. ஏதோ ஆழ்துளை கிணறுல போய் இறங்கி வேலை செய்ய போகிற தனியாக போய்டும், அங்கே இருமான்னு சொல்லி பத்திரப்படுத்திட்டு போங்க. மற்றபடி அனுதினம் வேலைகளுக்கு போகும்போது, ஒரு கடைக்கு போகும்போது, நீங்கள் சந்தோஷமாக வெளியே போகும்போது, விசேஷமாக சாப்பிட போகும்போது தனியாக போய் சாப்பிட்டு வரக்கூடாது. சில பேர் சாப்பிட்டு சும்மாவாது இருக்கலாம், பரவாயில்ல. அந்த பரோட்டா என்ன டேஸ்ட்டாக இருந்துச்சு தெரியுமா? உலகத்திலே அந்த மாதிரி கிடைக்காது. யூடியூப்பை பார்த்துட்டு போய் சாப்பிட்டு வந்தேன், ரொம்ப அருமையாக இருக்குது. ரொம்ப அருமையாக இருக்குன்னா எரிச்சல் மூட்டக்கூடாது. 2 பேரும் என்ன பண்ணணும்? ஒன்றா சேர்ந்து போகணும், ஒன்றா பயணிக்கணும், ஒன்றா இருக்கணும். அதில் ஒரு பெரிய மகிழ்ச்சி. ஹல்லேலூயா. இப்போ இந்த செல்ஃபி கல்ச்சர் வர வந்துச்சு. நிறைய பேர் தங்களையே சுற்றி 360 டிகிரியில் படம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்படி நீங்கள் மகிழக்கூடாது. எப்போவுமே நம்ம என்ன செய்யணும்னா சேர்ந்து இருப்பதில் ஒரு மகிழ்ச்சி, ஒரு ஆனந்தம், ஒரு பரவசம். ஹல்லேலூயா. கொஞ்சம் யோசித்து பாருங்கள், எத்தனை வருஷம் ஒன்றா இருக்க முடியும்னு நினைக்கிறீங்க? நாட்கள் புகையை போல கடந்து போகுது. கல்யாணம் ஆகிறதுக்கு 25-30 வயசு ஆகி போகுது. அதுக்கப்புறமா வாழ்நாளை பார்த்தீங்கன்னா வேதம் சொல்லுது, கர்த்தர் நியமித்த நாள் 70 வருஷம் தானா. அப்படி பார்த்தா மிச்சம் மீதி 40 வருஷம் தான் இருக்குது. அந்த 40 வருஷமும் மடமடன்னு வாழ்க்கையை விட்டு என்ன பண்ணிடுது? கடந்து போயிடுது இல்லையா? பிள்ளைகளை பெற்றுட்டிங்கன்னா அவ்வளோதான். எப்படி தான் நாள் ஓடுதுன்னே தெரியாது, எப்படி வருஷம் போகுதுன்னே தெரியாது, மடமடன் காலம் முடிஞ்சு போகுது. அப்போ இருக்கிறதே கொஞ்ச நாள் தான். ஒன்றாக இருக்கிற கொஞ்ச நாள்லையும் என்ன பண்ணணும்? ஒருமித்து வாசம் பண்ண, ஒன்றாய் சேர்ந்து வர மகிழ வேண்டும். ஒரு ஆமீன் சொல்லுங்க. சில பேர் இப்போ ஒரு புதுசாக ஒரு ட்ரெண்ட் ஒன்று கிளம்பி இருக்கு இல்லையா? யார் எப்போ வெளியே வந்தாலும் மேட்சிங் ட்ரெஸ் போட்டு வராங்க. எங்கள் கூட்டத்திலே தொலைஞ்சு போக முடியாது. அந்த மாதிரி
முன்னாடி பிள்ளைகளுக்கு தான் மேட்சிங்காக போட்டு வராங்க. இப்போ கணவன் மனைவியே மேட்சிங்காக போட்டு வராங்க. அதனால் நான் தப்பு சொல்ல போகிறேன்னு நினச்சிடாதீங்க, ரொம்ப பாராட்டுறேன், நல்லது தான். இந்த மாதிரி பொறுமை இருக்கே உங்களுக்குலாம், கடையில் போய் கரெக்டாக கலரை பார்த்து சட்டையை பார்த்து புடவையை பார்த்து மேட்ச் பண்ணுறதெல்லாம் அதெல்லாம் பொறுமை வந்து பெரிய கிருபை தான். இவ்வளோ தூரம் நீங்கள் கமிட்டடாக இருக்கிறது ரொம்ப சந்தோஷம் தான். அந்த மேட்சிங் வந்து ஃபோட்டோக்கு மட்டும் இருக்கக்கூடாது, எல்லாத்துலேயும் எப்படி தான் இருக்கணும்? வெரி குட், மேட்சிங்காக இருக்கணும். எல்லாவற்றிலையும் ஒருமித்து இருக்க வேண்டும். இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பவுமா இருக்கிறது. அங்கே கர்த்தர் தம்முடைய ஆசீர்வாதத்தின் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். எல்லாத்துலேயும் ஒரு மனமாக இருக்கணும். ஜெபிக்கும் போது கூட 2 பேரும் ஒரே குறிப்புக்காக ஜெபம் பண்ணணும். 2 பேரும் ஒருமித்து ஜெபம் பண்ணணும். அவர் வேணும்னு ஜெபம் பண்ணால் நீங்கள் வேணான்னு ஜெபம் பண்ணக்கூடாது. அவர் ஆண்டவரே தாருமையானா வேணா ஆண்டவரே கொடுத்துறாதீங்க ஆண்டவரே அப்படின்னு ஜெபம் பண்ணக்கூடாது. சில பேர் அதனால 2 பேரும் ஒன்றா சேர்ந்து ஜெபம் பண்ணுறது. நீ அந்த ரூமில் போய் ஜெபம் பண்ணு, நான் இந்த ரூமில் ஜெபம் பண்ணுறேன். இவர் ஒரு டீமுக்காக ஜெபம் பண்ணுவார், அந்தம்மா ஒரு டீமுக்காக ஜெபம் பண்ணுவாங்க. இப்படி நம்ம ஜெபிக்க எல்லாத்துலையும் எப்படி இருக்கணும் சொல்லுங்க? ஒன்றாக இருக்கணும், ஒருமித்து இருக்கணும், ஒன்றா போகிறதுல சந்தோஷப்படணும். சில பேர் ஊருக்கு போகிறது கூட ஒன்றா போகிற ஒரு பழக்கம் இருக்கணும். ஆமேன், ஒன்றா இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். பாருங்கள், சிலர் வேலை நிமித்தமாக வெளிநாடுகளுக்கு போயிடுறாங்க. 3 மாதம் 6 மாதம் 1 வருஷம்லாம் ஒருத்தர் பார்க்க முடியாத நிர்பந்தமான நிலைகளில் போய் உட்காந்துடுறாங்க. அது தவிர்க்க முடியாத ஒரு காரியம். ஆனால் நீங்கள் ஒரு ஊருக்கு போகிறீங்க, உங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறீங்க, அப்பா வீட்டுக்கு போகிறீங்க அப்படின்னா ஒன்றா போகணுன்னு விரும்பணும், வரும்போதும் ஒன்றா வரணும்னு விரும்பணும். சில பேர் அம்மா வீட்டில் போயிட்டு அவர் டாட்டா காமிச்சு, நீ போயிட்டு வாயா, நாங்கள் இருக்கிறோம் இங்கே 2 மாதம் இருக்கும், நீ எப்படியாவது சாப்பிடுவியோ சாட மாட்டியோ பட்டி கிடந்து சாவியோ, அது எப்படின்னா போ, ஏதாவது விசேஷ செய்தினா சொல்லி வரோம். இப்படி அனுப்பிவிடக்கூடாது. என்ன செய்யணும்னா ஒன்றா போனோம், என்ன பண்ணணும், ஒன்றா வரணும். அப்படி நீங்கள் ஒருமித்து வாசம் பண்ணுறது எப்படி இருக்குது? ஒரு பெரிய சந்தோஷம். அல்லேலூயா, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதா. பிள்ளைகளை கூட இந்த ஒருமித்து வாழ்கிறதுக்கு தான் நம்ம பயன்படுத்தணுமே தவிர பிரிஞ்சு போகிறதுக்கு பயன்படுத்தக்கூடாது. இன்றைக்கி நிறைய பேர் சண்டை போட்டுக்கிட்டு பிள்ளைகளை தான் நடுவில் போஸ்ட்மேன் மாதிரி அனுப்பிட்டு உட்காந்துருப்பாங்க. அவருக்கு என்ன வேணும் கேட்டுவா சொல்லுப்போ, அவருக்கு என்ன வேணும் தண்ணியை கொடுப்போம், குடிச்சிட்டு சாகட்டும் போ. இப்படி பிள்ளைகளை நடுவில் அனுப்பிவிட்டு பிள்ளைகளை போய் போஸ்ட்மேன் வேலைலாம் பார்க்கக்கூடாது. 2 பேரும் ஒருமித்து இருக்கணும். பிள்ளைகளை அப்படி பார்க்கணும். எங்கள் அப்பா அம்மா எப்பவுமே எல்லாத்துலேயும் ஒன்றா இருப்பாங்க, ஒன்றா செய்வாங்க, ஒன்றா அவங்க திட்டமிடுவாங்க, ஒன்றா தீர்மானம் எடுப்பாங்க, ஒன்றா ஜெபிப்பாங்க, ஒன்றா அவங்க முயற்சி எடுப்பாங்க. 2 பேரும் பிரிக்க முடியாத ஒரு அன்பு ஜோடியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லணும். அந்த லவ் பேர்ட்ஸ்னு ஒன்று இருக்குது தெரியுமா? என்ன ஒரு மாதிரி சிரிக்கிறீங்க? லவ் பேர்ட்ஸ்னு ஒன்று இருக்குது, உண்மையாகவே இருக்குது, பார்த்துருப்பீங்க. அந்த லவ் பேர்ட்ஸை வந்து ஏன் லவ் பேர்ட்ஸ்னு சொல்கிறாங்கன்னா, அதில் ஒரு ஜோடி செத்து போச்சுன்னா இன்னொரு ஜோடி என்ன பண்ணாதான், சாப்பிடவே சாப்பிடாது. இந்த டால்ஃபின்ஸ் இருக்கு பாருங்க, அதையும் அப்படி தான் சொல்கிறாங்க. அந்த டால்ஃபின் மீன் கூட கடைசி வரைக்கும் தான் வாழ்நாளில் அந்த ஜோடியோடு தான் இருக்குமா, எங்கே போனாலும் அந்த ஜோடியோடு தான் போகுமா. அதை பற்றி அப்படி ரொம்ப அருமையாக சொல்கிறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்குது. இதை பார்த்தாது நம்ம பாடம் படிக்கணும். ஏன் பாஸ்டர் டால்ஃபின்லாம் கொண்டு வரீங்க? அதை பார்த்தாது பாடம் படித்தா நல்லா இருக்கும். என்ன அப்போ நம்ம ஒருமித்து அந்த ஜோடியாக இருக்கிறது, ஒருமித்து ஒன்றாக இருப்பது ஒரு பெரிய மகிழ்ச்சி. ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகும்போது கூட எப்படி போகணும் சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க, ஒன்றா போகணும். ஹல்லேலூயா. நீங்கள் முந்தின பஸ் அவர் பிந்தின பஸ்ஸில் வரக்கூடாது, எல்லாம் ஒன்றா போகணும். ஒன்றா போய் கர்த்தருடைய ஆலயத்தில் ஒருமித்து போய் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்த வேண்டும். எல்லா இடங்களும் கூடுமான மட்டும் எதை பிளான் பண்ணாலும் ஒன்றா ட்ராவல் பண்ண, ஒன்றா தங்கி இருக்க, ஒன்றா பயணிக்க பிளான் பண்ணும் போதே அப்படி பிளான் பண்ணணும். உங்கள் ஆஃபீஸில் டூர்னு கூப்பிட்டாங்கன்னா ஸ்ட்ரிக்டாக சொல்லணும், வந்தால் யாரோட தான் வருவேன், ஃபேமிலியோடு தான் வருவேன். அல்ட்டா உன் டூர் வேணாம், ஒன்று வேணாம், போயா உன்னை பார்த்து நான் என்ன பண்ணேன், தாஜ்மஹாலை பார்த்து என்ன பண்ணேன். சில பேர் தாஜ்மஹாலை தனியாக போய் ஃபோட்டோ எடுத்துருக்காங்க. தாஜ்மஹால் எது கட்டினாங்கன்னே உங்களுக்கு தெரியும். அந்த மனுஷன் மனைவிக்காக ஏங்கி கட்டினா இவர் தனியாக போய் ரசித்து கட்டிக்கிட்டு இருக்கு, இவர் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காரு. போனால் 2 பேர் உட்காரணும். அதில் என்ன சொல்கிறாங்க, தாஜ்மஹாலில் ஒரு லவ் சீட்டுன்னு ஒன்று இருக்கான் தெரியுமா? அதை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? தெரியலன்னா இப்போ தெரிஞ்சுக்கிடுங்க. சரி, அதனால் இப்போ அடுத்த வருஷம் எல்லாம் ஆகிறாதான் நினைக்கிறேன் பயணம். அதில் அதை லவ் சீட்டுன்னு சொல்கிறாங்க. அதில் தான் 2 பேரும் உட்காந்து என்ன பண்ணுறாங்களா, ஃபோட்டோ எடுக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போது இதெல்லாம் ஏன் நான் சொல்கிறேன்னா, எல்லாவற்றிலையும் கணவன் மனைவியாக கர்த்தர் இணைத்ததே எதுக்காக தான்? வெரி குட். 2 பேரும் எப்படி இருக்கணும், ஒருமித்து இருக்கணும், ஒன்றாக இருக்கணும். சில பேர் தங்க ஃப்ரெண்ட்ஸை தங்க மனைவி இவங்க தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாங்க, அவ்வளோ வெக்கமாயிருது, ரொம்ப கூச்சம். ஏன்னா இவர் பயங்கரமான உலக அழகர் இவர், அதனால் மனைவி இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டா இவருடைய பேர் பிரஸ்தாபம் கம்மியாயிரும் பாருங்க. அதனால இவர் இன்ட்ரோடியூஸ் பண்ண மாட்டார். அதனால இவர் தனியாக போயிட்டு வருவார். அப்படிலாம் இருக்கக்கூடாது. எப்படி இருக்கணும் சொல்லுங்க, ஒன்றா. ஆக்கிலா பிரிஸ்கில்லா எங்கள் 6 முறை வேதத்தில் பயன்படுத்தப்பட்ட அவங்க பெயர்கள் பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே அவங்க ஒன்றாகவே இருந்து பயணித்த காட்சியை நம்ம பார்க்குறோம். ஆண்டவர் நம்முடைய குடும்பத்தை கூட அப்படி ஒருமித்து வாசம் பண்ண, ஒன்றாய் பயணிக்க, ஒன்றாய் நாம் ஒருவரோடு ஒருவர் இருப்பதில் மகிழ கர்த்தர் நமக்கு கிருபையாக என்ன செய்யணும், இரக்கம் பாராட்டணும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நீங்கள் அப்போஸ்தலர் 18:3 வாசித்தா அதில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சொல்லியிருக்கு. இந்த 2 பேரும் ஒன்றா பயணித்தவங்க மாத்திரம் இல்லை, ஒன்றா சொல்லப்பட்டவங்க மாத்திரமல்ல, அவர்கள், அதாவது ஆக்கிலா பிரிஸ்கில்லாவை பற்றி சொல்லியிருக்க, அவர்கள் கூடாரம் பண்ணுகிற தொழிலாளிகளாய் இருந்தார்கள் அப்படின்னு போட்டு. அவர்கள் அப்படின்னா
ஆணும் பெண்ணும் ஒன்றா சேர்ந்து ஒரே பிஸ்னஸில் உட்காந்துருக்காங்க. என்ன பிஸ்னஸ்னால் கூடாரம், டென்ட் மேக்கிங்கில் 2 பேரும் ஒன்றா உழைச்சிருக்காங்க, 2 பேரும் ஒன்றா வேலை செஞ்சுருக்காங்க. இது என்ன அருமையாக இருக்குது பாருங்க. அப்போ ஒருவருக்கு ஒருவர் வேலையில் கூட எப்படி இருந்திருக்காங்க? ஒத்தாசையா, துணையா, ஆதரவா அவங்க இருந்திருக்காங்க பாருங்க. இது எவ்வளோ அருமையான ஒரு காரியம் இல்லையா? அப்படி நம்முடைய வேலைகளை யோசித்தா எவ்வளோ நல்லாயிருக்கும். ஒருவருக்கொருவர் துணை செய்கிறது, ஒருவருக்கொருவர் ஒத்தாசையாக இருக்கிறது, ஒருவருக்கொருவர் உதவி செய்கிறவர்களாக இருக்கிறது. ஏன் தெரியுமா? நீனும் நானும் கர்த்தரால் இணைக்கப்பட்டவர்கள். எதை செய்தாலும் எப்படி செய்வோம்? ஒன்றா செய்வோம், சேர்ந்து செய்வோம் அப்படின்னு சொல்லி நம்ம சேர்ந்து செய்கிறதுல, சேர்ந்து செயல்படுகிறதுல, சேர்ந்து வாழுகிறதுல, சேர்ந்து அடையாளம் காணப்படுறதுல நம்ம எப்பவுமே பிரியமுள்ளவர்களாக இருக்கணும். அல்லேலூயா. இதிலேருந்து ஒரு தீர்மானம் எடுக்கணும். இந்த சர்ச்சில் தான் வந்து ஆண் பெண்ணு தனியாக உட்கார வச்சுருக்கோம். மற்றபடி மற்ற நேரம் என்ன பண்ணக்கூடாது? தனியாக மைனர் மாதிரி சுற்றி வரக்கூடாது. என்ன பண்ணணும்? எப்பவுமே எப்படி தான் இருக்கணும்? சொல்லுங்கள். சில பேர் சத்தமே வரமாட்டேங்குது. பாஸ்டர் நீங்கள் என்ன சொன்னாலும் தனிமையே இனிமை அப்படின்னு உட்காந்துருக்காங்க. அப்படி இருக்கக்கூடாது. எப்படி இருக்கணும்? சேர்ந்து இருக்கணும், ஒன்றாக இருக்கணும், ஒன்றாய் பயணிப்பதில் மகிழ்ச்சி கொள்ள வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர்.